கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேச முடியாங்க தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையானாக இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவரே சாட்சி கொடுத்தார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும், எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கணும். வீட்டில் மட்டும் இல்லை, கணவன்கிட்ட மட்டும் இல்லை, மனைவிட்ட மட்டும் இல்லை, பெற்றோர்கள் மட்டும் இல்லை, உடம்பு மட்டும் இல்லை, எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கணும். நீ படிக்கிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்களில், இன்னும் தொழில் செய்கிற இடங்களில், ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, உண்மையான மனுஷன்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லி மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அப்ப அந்த உண்மையாக எங்கும் எங்கும் எப்போதும் அப்படின்னா எந்த இடத்துல மோசேட்ட அநேக காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்த முடியாங்க அவன் கட்டளை கொடுத்தார். அப்போ அவர் இருதயத்தை அவர் பார்க்கிறார், நாம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். அதனால எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை குறித்து யார் சாட்சி சொல்லுவா? தேவன் சாட்சி சொல்ல வேண்டும். என் பிள்ளை உண்மையா இருக்கு, ஆராதிக்கிறதுல உண்மையா இருக்கு, ஜபிக்கிறதுல உண்மையா இருக்கு, வேலை செய்யறதுல உண்மையா இருக்கு, படிக்கிறதுல உண்மையா இருக்கு, ஊழியர்ல உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அந்த உண்மையான இருந்தாதான் ஆண்டவர் சொல்லுகிற எங்கும் உண்மை இல்லவன். சிலர் ஆராதிக்க மட்டும் உண்மையா இருப்பாங்க, வீட்டுல மனைவிட்டு உண்மையா இருக்க மாட்டாங்க, கணவன்கிட்ட உண்மையா இருக்க மாட்டாங்க, பெற்றோர் இடத்துல பிள்ளைகள் உண்மையா இருக்க மாட்டாங்க, இப்படி டீச்சர் இடத்துல படிக்கிற இடங்களை ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, தொழில ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, தொழில் செய்கிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடத்துல. ஆனா மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். எந்த நிலைமையிலும், எப்போதும், எந்த சூழலையும், எங்கும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி அந்த உண்மையாக இருந்தாதான் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு தருவா. வேதவசனம் சொல்லுகிறது, மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினது இல்லை. காரணம் என்ன? உண்மையாக அவன் இருந்தான் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதனாலதான் அந்த ஜனங்களை வழிநடத்த முடியாத உனக்கு ஒரு பொறுப்பு வருது, ஒரு தலைமைத்துவத்தை வருதுன்னா, நீ உண்மையாக இருந்தா ஏற்ற வேலையில அந்த தலைமைத்துவத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். வேலையில, தொழிலே, ஊழியத்திலே, எல்லா காரியத்திலும் உன்னை உயர்த்துவார். அதனாலதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையிலவன் ஆகிய கொஞ்சம் ஆண்டவர் சொல்கிறார், நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் ஆகிரு, உன்னை அநேகத்திலே உன்னை என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன், அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். இந்த கால வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி உண்மையாக இருக்கிறாய் சற்று ஆராய்ந்து பார்த்து, இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாய் தெரியவில்லை, ஆனால் இன்னைக்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்துக்கு தடையாகி இருக்கிற, அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு தடையாகி இருக்கிற அந்த நீ உண்மை இல்லாமதான் சில ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்லா ஆண்டவரே சோத்திரம். மோசே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதே போல நாங்கள் அப்பா எங்கும், வீட்டுல, ஊழியத்துல, அப்பா வேலையில, அப்பா தொழில, படிக்கிற இடங்கள்ல எங்கும் உள்ளவனாக இருக்கும் பொழுது நீர் கொஞ்சத்தில் உண்மை அநேகத்துல எங்களை மேன்மையாக்குற தேவனே சோத்திரனப்பா. எங்களை குறித்து நீர் சாட்சி கொடுக்கணும். இப்பொழுது வார்த்தை கேட்டு விட்டு இருக்க ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை கடந்து வர முடியாது. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னாப்பா, நீர் எங்களோடு கூட இடப்படுங்க, பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கும் உண்மையுள்ளவனாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.